Hi students, இன்னைக்கு நம்ம Introduction to Trigonometryல Chapter 8 Exercise 8.1 நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? Exercise 8.1ல ஃபஸ்ட்டு sum என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, in triangle ABC, right angled at B, AB equal to 24 cm, BC equal to 7 cm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உன்னை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏபிங்கிற சைடு எவ்வளோ 24 சென்டிமீட்டர், பிசி வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே கிவன் கொடுத்துட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்யூஷன் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரையணும். ஓகேங்களா? இப்போது இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிட்டோம். ரைட் ஆங்கிளில் இந்த 90 டிகிரி அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த பர்பண்டிகுலராக இருக்கணும். இந்த ஆங்கிள் தான் 90 டிகிரி. இந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த ரைட் ஆங்கிளில் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள் அட் பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம பி மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ரைட் ஆங்கிள் அட் ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஏன்னு போடணும். ரைட் ஆங்கிள் அட் சீன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல சீனை மார்க் பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து பி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை மறந்துடாதீங்க. இந்த ஏபிசின்னு நம்ம நேம் வந்து டினோட் பண்ண போகிறோம். அப்படி நேம் டினோட் பண்ணும்போது ரைட் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல அந்த ஏவா பியா சியா அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா? புரியுதா? அதுக்கப்புறம் ஏசியை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மார்க் பண்ணலாம். இங்கே ஏவும் இங்கே சி மார்க் பண்ணலாம், இல்லை இங்கே ஏ இங்கே சி மார்க் பண்ணலாம். ஏன்னா இப்போ இங்கே ஏ போட்டிங்கன்னா ஏபிசி அப்படின்னு வந்துடும், இங்கே ஏ போட்டிங்கன்னா ஏபிசின்னு வந்துடும். ஓகேங்களா? இது ரெண்டு ஏபி வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் பி அந்த ரைட் ஆங்கிள் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ஏ இங்கே மார்க் பண்ணிக்கலாம், ஏபி இங்கே சின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏபிசி நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். ரைட் ஆங்கிள் எங்கேன்னு மார்க் பண்ணியாச்சு, ஏசி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சைன் ஏவும் காஸ் ஏவும் கேட்டிருக்காங்க. சைன் ஏவோட ரேஷியோ நம்ம என்னென்னு படித்தோம், ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ்ன்னு படித்தோம். காஸ் ஏ அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ்ன்னு படித்தோம். இப்போ ஏன்னு இந்த ஆங்கிள் எடுத்திங்கன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டன்யூஸ். ஓகேங்களா? கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஏபி என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஏபிங்கிற சைடில் 24 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது பிசி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு ஏசி என்னங்கிறது தெரியாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், சைனியே கேட்டிருக்காங்க. சைனியன்னு என்ன ரேஷியோ, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஏக்கு ஆப்போசிட் சைடு என்ன 7 சென்டிமீட்டர் இருக்குது, ஆனால் ஹைப்போட்டன்யூஸ் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸை வச்சு ஃபஸ்ட்டு தெரியாத ஒரு சைடை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். எப்போவுமே இதில் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 சைட்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்போ தெரியாத எந்த சைடு தெரியலனாலும் அந்த சைடோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா, பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி நம்ம அந்த சைடோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? புரியுதா? இப்போது நம்மளுக்கு என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிங்கிற சைடு கொடுத்துட்டாங்க 24 சென்டிமீட்டர். ஓகேங்களா? பிசி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சம்மில் சைன் ஏ காஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சைன் ஏவோட ரேஷியோ என்ன, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஓகேங்களா? அதே மாதிரி காஸ் ஏவோட ரேஷியோ என்ன, அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும், இப்போ ஏன்னு கொடுத்தாங்கன்னா ஏலேருந்து தான் ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ் எழுதணும். ஓகேங்களா? செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா சைன் சி காஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன எடுத்தோம்னா, நீங்கள் சியிலிருந்து தான் வந்து சைன் சி ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ் எழுதணும். ஓகேங்க? நம்ம பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பித்தாகரஸ் தியரத்தில் என்ன சொல்கிறாங்க, ஹைப்போட்டன்யூஸை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அனதர் 2 சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா என்னது, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி நம்ம ஏசியோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா?
ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா, நம்மளுக்கு ஏசி ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது. ஏபியோட வேல்யூ என்ன? ஏபியோட வேல்யூ 24 ஸ்கொயர் ப்ளஸ் பிசியோட வேல்யூ என்ன? 7 ஸ்கொயர். ஓகேங்களா, 24 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 576 கிடைக்கும். ப்ளஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் 49 கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 625 கிடைக்குது. ஓகேங்களா, 625 இதோட வேல்யூ ஏசி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 625. புரியுதுங்களா? நம்மளுக்கு என்ன வேணும்னா ஏசி தான் வேணும். ஏசினா இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயரு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆயிரும்? ரூட் ஆயிரும். அப்போ ரூட் ஆஃப் 625. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஏசி ஸ்கொயரோட வேல்யூ தான் 625. நம்மளுக்கு வேணுங்கிறது ஏசிங்கிற சைடு மட்டும்தான். அப்போது இந்த ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ரூட்டாக மாறிடும். ஓகேங்களா, அப்போ ஏசியோட வேல்யூ என்ன? 625 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன வேல்யூ? 25 × 25 625. அப்போ ஏசியோட வேல்யூ என்ன? 25. ஓகே, புரியுதுங்களா? ஏசி ஈக்குவல் டு 25. இப்போ நம்ம ஒரு சைடோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏசியோட சைடு வேல்யூ என்ன? 25. ஓகேங்களா, அப்போ ஏசிங்கிற சைடில் நம்ம என்ன பண்ணலாம்? 25 எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஏ காஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சைன் ஏவோட ரேஷியோன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். இப்போ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் இங்கே கொடுத்துருக்குற வேல்யூ இங்கே வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ஏபிசி ஏபி என்ன கொடுத்துருந்தாங்க? 24 கொடுத்துருந்தாங்க. பிசி 7 கொடுத்துருந்தாங்க. அது 25 கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? இப்போ ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்போசிட் சைடு என்ன? ஏக்கு, அதாவது ஏங்கிற வேல்யூக்கு சைன் ஏ அப்படின்னா ஏலேருந்து தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓகேங்களா, ஏக்கு ஆப்போசிட் சைடு அது இந்த பிசிங்கிறது ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா, ஏக்கு ஆப்போசிட் சைடு பிசி, ஹைப்போடென்யூஸ் அது ஏசி. புரியுதுங்களா? அப்போ பிசியோட வேல்யூ என்ன? 7, ஏசியோட வேல்யூ என்ன? 25. புரியுதா உங்களுக்கு? அப்போ சைன் ஏவோட வேல்யூ என்ன? சைன் ஏ ஈக்குவல் டு 7/25. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? காஸ் ஏ கேட்டிருக்காங்க. காஸ் ஏ அப்படின்னு என்ன? அட்ஜசன்ட் சைடு ஏபி டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் ஏசி. ஓகேங்களா, காஸ் ஏ என்னது? அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ். அட்ஜசன்ட் சைடு என்ன? ஏபி. அட்ஜசன்ட் சைடு என்ன? ஏபி டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் என்னது? ஏசி. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஏபியோட வேல்யூ என்ன? 24. ஹைப்போடென்யூஸோட வேல்யூ என்ன? 25. ஓகேங்களா, இப்போ 24 டிவைடட் பை 25 which implies cos A equal to 24 divided by 25. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சைன் ஏ கேட்டிருக்காங்க 7/25, காஸ் ஏ கேட்டிருக்காங்க 24/25. ஓகே, புரிஞ்சுதா? இதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சது. ஓகேங்களா, செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைன் சி காஸ் சி. ஓகேங்களா, சைன் சி, சைனோட வேல்யூ என்ன? சைன் சி, சைனோட ரேஷியோ என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த சியை இப்போ கன்சிடர் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சைன் சி காஸ் சி தான் கேட்டிருக்காங்க. சைன் சி அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். சிக்கு ஆப்போசிட் சைடு எது இருக்குது? ஏபி இருக்குது. ஓகேங்களா, சிங்கிற சைடுக்கு ஆப்போசிட் சைடு ஏபி இருக்குது. ஹைப்போடென்யூஸ் எது? ஏசி. அப்போ சைன் சிக்கு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ் ஏபி டிவைடட் பை ஏசின்னு வரும். ஓகேங்களா, புரியுதா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? காஸ் சி கேட்டிருக்காங்க. அப்போ சிக்கு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். காஸ் சியோட ரேஷியோ என்ன? அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். அப்போ பிசி டிவைடட் பை ஏசின்னு வரும். புரியுதா உங்களுக்கு? சைன் சிக்கு எப்படி எழுதணும், காஸ் சிக்கு எப்படி எழுதணும் புரிஞ்சுதான் உங்களுக்கு? இதுலேயே இந்த சம்லேயே எப்படி எடுக்கணும், ரேஷியோ எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைன் ஏ அப்படின்னா ஏங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ரேஷியோ எழுதணும். சைன் சி அப்படின்னா சிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம எழுதணும். புரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது?
இப்போ sin C அப்படிங்கும்போது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடு வந்து AB டிவைடட் பை AC. ஓகேங்களா? AB என்ன அப்படின்னா 24, AC என்னன்னா 25. அப்போ sin C ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 25. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு cos C கண்டுபிடிக்கணும். cos C அப்படின்னா adjacent side பை hypotenuse. ஓகேங்களா? adjacent side என்ன? Cக்கு adjacent side BC டிவைடட் பை AC. ஓகேங்களா? BCயோட வேல்யூ என்ன? 7. ACயோட வேல்யூ என்ன? 25. cos C னா என்ன? adjacent side by hypotenuse. adjacent side என்ன? BC divided by AC. ஓகேங்களா? BC adjacent side வந்து 7, hypotenuse வந்து 25. ஓகேங்களா? அப்போ cos C equal to 7 by 25. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், ஒரு சம்மில் இந்த மாதிரி சம்மில் ரைட் ஆங்கிள் ஆட் ஏபிசின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி மார்க் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதான். அப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் கிவன் வந்து எனி 2 சைட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அனதர் சைடு எது கொடுக்கலையோ அந்த சைடை நம்ம ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சைன் கேட்டிருக்காங்களா, காஸ் கேட்டிருக்காங்களா, டேன் கேட்டிருக்காங்களான்னு பார்த்து அதோட ரேஷியோ என்னமோ அது நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? தரவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த ரேஷியோஸ் எழுதி நம்ம டயக்ராம் பார்த்து எந்த சைடுக்கு அட்ஜசன்ட் சைடு எது, ஹைப்போட்டென்யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதை தரவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.